सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरये। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम्। मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। स एवं वर्तमानोऽज्ञो मृत्युकाल उपस्थिते मतिं चकार तनये बाले नारायणाह्वये। இறப்பானது இன்னும் சிறிது நேரத்திலே அஜாமிலனை தழுவப் போகிறது. உள்ளமானது தன்னுடைய அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இடத்திலே மனமானது சென்று நாராயணன் என்று சொல்லக்கூடிய சப்தத்தை மட்டும் மனமானது எண்ணுகின்றதாம். நாராயண ஆஹ்வயே தனையே பாலே மதிம் சகாரே. மதியானது எண்ணமானது நாராயணை நோக்கியே போகிறது. காலையிலே ரொம்ப விரிவாகவே நாம் பார்த்தோம். நம்முடைய பிரயத்தனத்துடன் அகங்காரத்துடன் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் விவகார சத்தியத்திலே தான் நடக்கும், விவகார நிலையிலே தான் நடக்கும். பிராதிபாசிகத்துக்கு நாம் போய்விட்டோம் என்றால் அங்கே நம்முடைய முயற்சி என்பது எதுவும் இல்லை. அங்கே நாம் சேர்த்து வைத்த வாசனைகள் தான் செயல்படுகிறது. அதற்கு ஏற்பத்தான் அந்த அபிமானி அல்லது கர்த்தா எண்ணுவதாக இருந்தாலும் சரி, செயல்படுவதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அதன் அடிப்படையில் நடக்கும். அவனுக்கு என்று அங்கே சுதந்திரம்.
ஸ்வதந்திரதா நாஸ்தி, சுவாதந்திரியம் என்பது இல்லை. இறப்பு வரும் காலத்திலே ஸ்தூல நிலையிலே நாம் செயலற்றவர்களாக இருப்போம். பிராணனையும் நம்மால் பார்க்கவோ நெறிப்படுத்தவோ முடியாது, செயலை நெறிப்படுத்த முடியாது, பிராணனை நெறிப்படுத்த முடியாது, மனதை நெறிப்படுத்த முடியாது. இதனுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள், கபம், வாதம், பித்தம், இந்த மூன்றும் நம்மை தாக்கும். வியாதியால் நாம் பீடிக்கப்பட்டவர்களாய் நாம் அங்கே இருப்போம். வியாதியால் பீடிக்கப்பட்டு கபம், வாதம், பித்தம் என்று சொல்லக்கூடிய மூன்று நாடிகள், அதுல எந்த நாடியானது அதிகமாக இருக்கிறது அதற்கு ஏற்ப நமக்கு வியாதியானது வருகிறது. குலசேகர ஆழ்வார் சொல்றார், கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ஸ்மரணம் எங்கிருந்து வர முடியும்னு கேட்கிறார். எப்பொழுது? இறப்பு வரும் காலத்திலே கபமும் வாதமும் பித்தமும் கண்டத்தை அடைத்துக் கொள்கின்ற நேரத்திலே ஸ்மரணம் குதஸ்தே. ஸ்மரணமானது ஏற்படாதே, ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லையே, அப்பொழுதும் ஸ்மரணமானது தடைபடுகிறதே. மூன்றாவது தடை பாருங்கள், இது இரண்டாவது தடை. வியாதியினால். மூன்றாவது தடை, நாம் செய்த புண்ணிய பாப வினையானது நம் கண் முன்னாடி நிற்கிறது. அந்த எண்ண ஓட்டங்கள் தான் மனதிலே ஓடிக்கொண்டிருக்குமே தவிர இறைவனை பற்றின ஸ்மரணையை மனம் கொண்டு வருதல் என்பது நடக்காது. அதனால்தான் ஆழ்வார் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே, அப்போதைக்கு இப்போதே என்று எனக்கு மரணம் சம்பவிக்கும், எந்த முறையிலே சம்பவிக்கும் என்பது எனக்கு தெரியாது நாராயணா. ஆகையினால இப்பொழுதே என்னுடைய மனதை நான் தயார் செய்கிறேன், என்னுடைய மனதை ஸ்மரிக்க வைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஸ்மரிப்பது என்பது சாதாரண விஷயம் தானே, அதுல என்ன பெரிதா கிடைத்து விட போகிறது? எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனா விமுச்சதே. பார்வதி கேட்கிறாள் அல்லவா பரமேஸ்வரனுக்கு, ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஜென்ம சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவாள், அந்த நாமத்தை எனக்கு ஸ்மரணம். ஸ்மரணம் என்பது யாரிடத்திலே நமக்கு அதிகமான பிரியம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி ஸ்மரணம் போகும். யாரை நான் நினைத்தால் என்னுடைய மனம் குதூகலப்படுமோ அவரை நோக்கி மனம் போகும். யாரை நினைப்பதனாலே என்னுடைய வாழ்க்கை மேன்மையடையும் நினைக்கிறேனோ அவரை நோக்கி என்னுடைய மனம் போகும்.
யாரை நினைப்பதனாலே என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகிறது, பயம் போகிறது நினைக்கின்றேனோ அவரை நோக்கி மனம் போகும். யாரை நினைப்பதனாலே மனதிலே எதிரடையான சிந்தனைகள் வராதோ அவரை நோக்கி மனம் போகும். அப்படி பார்க்கின்ற நேரத்திலே இறைவனை நாம் இயல்பாகவே நம்முடைய முயற்சியே இல்லாமல் அந்த காலத்திலே நினைக்க வேண்டுமானால் இறைவனின்பால் எனக்கு அத்தியந்தமான பிரியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏற்பட்டிருந்தால் அத்தியந்தமான அன்பு, மாறாத பக்தி, அனன்யாச்சிந்தயந்தோ மாம் சொல்றார் அல்லவா, இறைவனின்பால் அத்தியந்தமான பிரியம். அப்போ நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்ம கர்த்தృత్వ பாவம் அங்கே எவ்வகையிலும் செயல்படாது, மனம் தானாக இறைவனை ஸ்மரிக்கிறது. ஸ்மரிப்பதனால என்ன பிரயோஜனம் அது தெரிய வேண்டும் அல்லவா? தெரிஞ்சால்தான் நம்ம ஸ்மரிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு. இறைவனை ஸ்மரிப்பதினால் முதல்ல ஏற்படக்கூடிய நன்மை நம்மை பற்றின ஸ்மரணை குறைய ஆரம்பிக்கிறது. இது முதல் நன்மை. இறைவனை ஸ்மரிப்பதனால் ஏற்படக்கூடிய முதல் நம்மை பற்றின ஸ்மரணை. என்ன அர்த்தம்? நம்மை பற்றி நாம் ஒரு அளவுகோடு வைத்திருக்கிறோம் அல்லவா, அதுதானே நமக்கு துன்பமோ இன்பத்திற்கோ காரணமாக இருக்கிறது. அதை வேண்டாம் என்று நாம் அதை விட வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டால், நம்மை ஸ்மரிப்பதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், நம்மை ஸ்மரிக்காதே மனதுக்கு சொன்னால் கேட்காது. ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து நம்மை அங்கே முன்னிலைப்படுத்தி நினைக்க தோணும். அது துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, நம்மை முன்னிலைப்படுத்தும். நம்முடைய அகங்காரத்தை, கர்த்தృత్వ பாவத்தை கொண்டு வந்து முன்னிலைப்படும். அதுதான் நமக்கு காயத்துக்கு காரணமாக இருக்கு. சந்தோஷம் இல்லா தன்மைக்கோ, சந்தோஷத்திற்கோ, பயத்திற்கோ, கவலைக்கோ எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது நம்மை பற்றின சிந்தனை. முதல் நன்மை, இறைவனை ஸ்மரிப்பதினால் ஏற்படக்கூடிய முதல் நன்மை, நம்மை பற்றின சிந்தனம் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய சிந்தனம் குறைந்து இறைவனை பற்றின சிந்தனம் அதிகமாக இறைவனிடத்திலே பிரீத்தி அதிகமாகிக் கொண்டே போகிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய பிரீத்தி குறைய ஆரம்பிக்கிறது. அபிமானம், நம்பால் அபிமானம் வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த அபிமானமானது குறைய ஆரம்பிக்கிறது. கர்த்தృత్వ பாவமும் போக்திருத்துவ பாவமும் ஸ்மரிப்பதினாலே ஏற்படக்கூடிய நன்மை, இந்த இரண்டிலும் இருந்தும் கர்த்தృత్వ போக்திருத்துவ பாவத்திலிருந்து நான் விடுபட ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்மை நினைக்கும் போதே எனக்கு இது கிடைக்கவில்லையே, இவ்வளவு செய்தேனே, அப்போ இந்த போக்திருத்துவ பாவத்திலும் தாபம் வந்து விடுகிறது. இறைவனை நினைக்க போக்திருத்துவ பாவம் அதிலிருந்தும் நான் விடுபட ஆரம்பிக்கின்றேன்.
மூன்றாவது நாம் நன்மைக்கு போனோமேனால், இறைவனை நான் ஸ்மரிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, மனம் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறது. மன தூய்மை என்பது ஏற்படுகிறது. சத்துவ சுத்தி. இறைவனை ஸ்மரிப்பதனால் ஏற்படக்கூடிய மூன்றாவது நன்மை சித்த சுத்தி அல்லது சத்துவ சுத்தி, மன தூய்மை என்பது ஏற்படுகிறது. விருப்பு வெறுப்பிலிருந்து மனம் முழுமையாக விடுபடக்கூடிய தன்மைக்கு மனம் வருகிறது. நான்காவது, இறைவனை ஸ்மரிப்பதினால் உலகத்திடத்திலே நமக்கு வைராக்கியம் வருகிறது. இறைவனின்பால் பக்தி என்பது வருகிறது. உலகத்திடத்திலே வைராக்கியமும் இறைவனிடத்திலே பக்தியும் வருகிறது. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். படிப்படியா நம்ம சொல்றோமே தவிர, நம்ம ஸ்மரிப்பதனால இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கிறதா நடக்கிறதான்னு பார்க்கணும். நமக்கு நாமே சோதனை செய்து பார்க்கணும். கர்த்திருத்துவ பாவத்துக்கு விடுதலை, அபிமானத்திலிருந்து போக்திருத்துவ பாவத்திலிருந்து விடுதலை, ராகத்வேஷத்திலிருந்து விடுதலை, வைராக்கியம் என்பது கிடைக்கிறது. இறைவனின்பால் பக்தி என்பது வருகிறது. அஞ்சாவது, இறைவனை ஸ்மரிப்பதினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை, மனமானது கடந்த காலத்தினுடைய சிந்தனத்திற்கும் போவதிலுமிருந்தும் விடுபடுகிறது. எதிர்காலத்தை பற்றின கவலையிலிருந்தும் மனம் விடுபடுகிறது. நிகழ்காலத்திலேயே மனம் இறைவனை ஸ்மரித்துக் கொண்டே பயமற்ற மனமாய், பக்தியுடன் கூடிய மனமாய் வாழ தகுதி படைத்த மனமாக. நம்மை ஸ்மரிக்கும் போது ஒன்று கடந்த காலத்தினுடைய விஷயங்கள் அழுத்தும், அல்லது எதிர்காலத்தை குறித்த விஷயங்கள் கவலையை கொடுக்கும். நிகழ்காலத்திலே நான் பயத்துடன் வாழ்வேன், கவலையுடன் வாழ்வேன். அதற்கு இறைவனை பற்றின ஸ்மரணம் மனதிலே தோன்ற ஆரம்பித்து விட்டால், கடந்த காலத்தினுடைய எண்ணங்கள் மனதிலிருந்து மெதுவாக மெதுவாக விடுபட ஆரம்பிக்கிறது. நம்மை விட்டு அது நீங்குவதை நாம் உணரலாம். எதிர்காலத்தை பற்றின கவலை என்பது என்னுடைய மனதில் எப்பொழுதுமே இருக்கு. நீங்கள் எல்லா பக்தரையும் பாருங்கள், அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, இறைவனை ஸ்மரிப்பது. புரந்தரதாசராக இருக்கட்டும், கபீர்தாசராக இருக்கட்டும், மீராபாயாக இருக்கட்டும், வடநாட்டிலே இருந்தவர்கள், தென்னாட்டிலே இருக்கக்கூடிய பக்தர்கள், யாருக்கும் எவ்வகையிலும் சிந்தா. இறைவனை ஸ்மரித்த காரணத்தினாலே அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின கவலை இல்லை. கடந்த காலத்தினுடைய விஷயங்கள் மனதிலே எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. நிகழ்காலத்திலே அமைதியாக, பயமற்றவர்களாய், கவலை இல்லாதவர்களாய், பக்தியுடன் கூடிய மனதுடன் வாழ்கிறார். ஆறாவது, இறைவனை ஸ்மரிப்பதனால் மூன்று விதமான வாசனைகளும் மெதுவாக மெதுவாக நம்மை விட்டு நீங்க ஆரம்பிக்கும்.
நீங்க கேட்கக்கூடாது எப்படி நீங்கும், எந்த முறை, அது பெரிய தலை. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இறைவனை ஸ்மரிப்பதினால் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை இந்த 3 விதமான தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா, இந்த 3 விதமான வாசனைகளும் என்னை விட்டு மெதுவாக மெதுவாக நீங்க ஆரம்பித்து இந்த 3ஐயும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தானே கர்த்தா. அப்போ வாசனா வரும்போது, எண்ணங்கள் வரும்போது கர்த்தா வருகிறான். எண்ணங்கள் இல்லை என்றால் கர்த்தா இல்லை. முக்கியமான விஷயம் அது. இந்த 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான. இறைவனை ஸ்மரிப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மை, இந்த 3 வாசனைகளிலிருந்தும் ஒருவன் விடுபடுகிறான் என்றால் அந்த வாசனை பிடித்துக் கொண்டிருக்கூடியதானே கர்த்தா. அவன் இல்லாது போய்விடுகிறான். அங்க என்ன இருக்கு? வாசனைகள் 3ம் இல்லாத போது மனம் ஸ்மரிக்கிறது யாரை? தன் சொரூபத்தையே ஸ்மரிக்கிறது. இதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லுகிறார், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இதி அபிதீயதே. வாட் இஸ் பக்தி? ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். மனமானது தன்னுடைய ஸ்வரூபத்தையே ஸ்மரித்தல் தான் பக்தி. ஸ்வஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபத்தை. மனதனுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன? வாசனா நிறைந்த மனம் அதனுடைய சொரூபம் அல்ல. அதை அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்த்திருவ பாவம் அதனுடைய ஸ்வரூபம் அல்ல, அது ஸ்வபாவம். அதனுடைய ஸ்வரூபம் என்பது என்னது? சச்சிதானந்த ஸ்வரூபம். அதுதான் அதனுடைய ஸ்வரூபம். எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியது அதனுடைய ஸ்வரூபம். இப்ப அந்த ஸ்வரூபத்தையே ஸ்மரிப்பதுதான் பக்தி. இந்த நிலைக்கு இந்த ஸ்மரணமானது நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது. இதைத்தான் அப்பர் சுவாமியும் பக்தியினுடைய உச்ச நிலையை தொட்டு சொல்றார். தன்னை இழந்தால் தன் நாமம் கெட்டால் நங்கை நயந்தால் தலைவன் தாளே. ஸ்மரணையினுடைய உச்சத்தை சொல்ற. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னும் அவனிருக்கும் ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் ஆன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தே ஆச்சாரத்தை, தன்னை இழந்தாள் தன்னாமம் கெட்டாள் நங்கை நயந்தாள் தலைவன் தாளே. எப்படி தன்னுடைய ஸ்மரணத்தை ஆரம்பிக்கிறாளாம்? ஒரு பெண் ஆடவனை மணக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்திலே வீட்டில் எல்லோரும் பேசி நிச்சயம் செய்ததற்கு பிறகு, இவன்தான் என்று உறுதியானதற்கு பிறகு, அவனை பற்றி ஸ்மரிக்க வேண்டும் என்று வரும்போது அவனை பற்றி எல்லா விஷயங்களையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அவனுடைய பெயர் என்னன்னு ஆரம்பிக்கிறான். பெயர் என்ன, அவனுடைய வண்ணம் என்ன, அவனுடைய குணம் என்ன, அவனுடைய வாழ்க்கை முறை என்ன, அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவன் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர், எந்த ஊரை சேர்ந்தவன், என்ன குலத்தை சேர்ந்தவன், என்ன என்ன செயல்பாடுகள், இதெல்லாம் கேட்டதற்கு பிறகு, பின்னும் அவனிருக்கும் ஆரூர் கேட்டான். எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு தன்னை அவனோட ஒப்பிட்டு பார்த்து, இவன் எனக்கு ஏற்ற கணவன் தான், என்னை ஆள்வதற்கு உண்டான எல்லா தகுதியும் இவனுக்கு இருக்கிறது என்று நிச்சயம் செய்ததற்கு பிறகு, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானான். யாரை
குறித்து கேட்டாலோ அந்த பெயருடைய அந்த மூர்த்தி இடத்திலே பைத்தியம் என்பது பித்து என்பது வந்துவிட்டது. அப்போ அதனுடைய வெளிப்பாடு என்ன? தன்னை இழந்தாள், தன் நாமம் கெட்டாள். அகங்காரம் போய்விட்டது, தன்னை இழந்தாள், தன் நாமம் கெட்டாள். அபிமானமும் போய்விட்டது, தேக அபிமானம் போய்விட்டது. அதே போல குல அபிமானம் போய்விட்டது, அப்பா அம்மா அபிமானம் போய்விட்டது, கூட பிறந்தவருடைய அபிமானம் போய்விட்டது, பெற்றவர்களுடைய அபிமானம் போய்விட்டது, இங்கு உள்ள வாழ்க்கை வாழ்ந்த அபிமானம் போய்விட்டது. தன்னை இழந்தாள், தன்னையே இழந்துட்டாள், தன் நாமம் கெட்டாள், தன்னுடைய பெயரையும் மறந்து விட்டாள். தேக அபிமானம் போய்விட்டது, தேகத்துக்கு உண்டான பெயர் போய்விட்டது. இப்ப மனதிலே தன்னை பற்றி ஸ்மரிக்காமல் வரப்போகின்ற வாழப்போகின்ற கணவனை குறித்த ஸ்மரணை. அதனுடைய வெளிப்பாடு என்ன? நங்கை இணையந்தாள் தலைவன் தாளே. யாரை குறித்து மனம் ஸ்மரிக்கிறதோ அவனுடன் ஒன்று கலந்து ஒன்றாகவே ஆகிவிட்ட நிலை. இந்த ஸ்மரணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஸ்மரணையினால், இதுதான் போஷணம், மனதுக்கு நான் வளர்க்க வேண்டிய போஷணம் இதுதான். திரும்ப 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 நான் மனதிற்கு இந்த போஷாக்கை, இந்த ஸ்மரணத்தை நான் மனதுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருதல், கொடுத்து கொண்டே வருதல். இதை ஒருவேளை நான் பல பிறவிகள் செய்திருந்தால், பல பிறவிகள், இந்த பிறவி வருகின்ற நேரத்திலே இறக்கும் தருவாயிலே நம் முயற்சி இல்லாமல் தானாக மனம் ஸ்மரிக்கும். அதைத்தான் நமக்கு இங்கே அஜாமிலனுடைய வாழ்க்கையில் இருந்து காட்டப்படுகிறது. பின்னாடி பார்க்க போகிறோம், அவன் எப்படி எதனால் ஸ்மரிக்க முடிந்தது, ஸ்மரிப்பதற்கு எது காரணமாக இருந்தது என்பதையெல்லாம் அவனே சொல்லப் போகின்றான். அவனிடத்திலே வைத்துக் கொள்வோம். இங்கே நாராயணனை மதிஞ்சகார, அந்த நாராயணத்திலேயே எண்ணத்தை முழுமையாக செலுத்தி, நாராயண ஆகவே, நாராயணன் சொல்லக்கூடிய பெயருடைய அந்த நாமத்தை கூப்பிடக்கூடியவனாய் அதிலேயே எண்ணத்தை செலுத்துகின்றான். இது ஒரு பக்கம். நாராயணனுடைய ஸ்மரணம், நாராயணனுடைய நாமத்தை வாக்கானது கூப்பிடுவது. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால், யமதூதர்கள் அவர்களுடைய வேலையை செய்வதற்காக வருகிறார்கள். யார் அந்த யமதூதர்கள்? ச பாசஹஸ்தாம் ஸ்திரீன் திருஷ்ட்வா புருஷா நபிருஷதாருணான் வக்ரதுண்டான் ஊர்த்வரூம்னே ஆத்மானம் நேதுமாகதாம். பாசஹஸ்தான், ஹஸ்தம் கை. பாசஹஸ்தம் என்றால் கையிலே பாச கயிறை கொண்டிருக்கக்கூடிய, கையிலே பாச கயிறு என்பது இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு வக்ரதுண்டான், வக்ரதுண்டம், வக்ரம் என்றாலே வளைந்தது, கோணலானது என்று பொருள். விநாயகருக்கு சொல்லுவோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபான்னு சொல்லுவோம் அல்லவா. வக்ரதுண்டம் என்றாலே வளைந்த கொம்புடையவர். இங்கே வளைந்த முகத்தை, கோணலான முகத்தை உடைய, கோணலான முகம் என்றால் கொடூரமான முகம் படைத்த, மகிழ்ச்சி இல்லாத கோரமான முகம் படைத்த,
ஊர்த்வ ரோம்ன, ஊர்த்வ ரோமகம், ரோமம் என்றால் சரீரத்தில் இருக்கக்கூடிய மயிர்னு அர்த்தம். ஊர்த்வரோம் என்றால் நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய, உடம்பிலே நீண்ட மயிர்கள், கருகரு என்று இருக்கக்கூடிய மயிர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த உருவத்தை கொண்ட பிருஷ அதி தாருணன், பிருஷ அதி தாருணம், ரொம்ப ரொம்ப பயங்கரமான தன்மை பொருந்திய இந்த யமதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆத்மானம் நேதும், தன்னை அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார். யார் அந்த யமதூதர்கள்? எத்தனை பேர் வந்திருக்கிறார்களாம்? த்ரீன் புருஷான் திருஷ்டுவா, 3 புருஷர்களை, 3 யமதூதர்களை கொடூரமாக கோரமாக இருக்கக்கூடிய உருவம் தரித்திருக்கக்கூடிய இந்த யமதூதர்களை, 3 யமதூதர்களை பார்க்கிறான். ஏன் 3 பேர் வர வேண்டும்? 30 பேர் வர வேண்டியதானது, யாராவது ஒருத்தர் வந்தா போறாதா? ஏன் 3 யமதூதர்கள் வருகிறார்கள்? சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, இந்த 3 விதமான கர்ம வினை, அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப அவரவர்களுக்கு 3 லோகங்கள். தெய்வீகமான சம்பத்து இருந்தால் தேவலோகம் என்றால், புண்ணிய பலன் அதிகமாக இருந்தால் தேவலோகம், பாபம் மட்டுமே பலனாக இருந்தால் திரியங் என்று சொல்லக்கூடிய லோகங்கள், விலங்கு, பசு பட்சிகள் போன்றிருக்கக்கூடிய லோகங்கள். புண்ணியமும் பாபமும் கலந்து இருந்தால் மிஸ்ரலோகம் அல்லது மர்த்தியலோகம், மனுஷலோகம். இந்த மனுஷலோகத்துல மனிதனுக்கு சஞ்சித கர்மத்தினுடைய பலனும் வருகிறது, பிராரப்தத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது, ஆகாமி பலனும் வருகிறது. மிருகலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆகாமி பலன் கிடையாது, சஞ்சிதம் கிடையாது, பிராரப்தம் மட்டும்தான் உண்டு. நம்மளோட அது ரொம்ப சிறப்பு. பார்த்தா தேவலோகத்துக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு ஆகாமி கர்மம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், எந்த புண்ணியம் செய்வது கிடையாது, எந்த பாபத்தையும் செய்வது கிடையாது, போகத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய இடமாக அது இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் பிராரப்தத்தை முழுக்க முழுக்க அனுபவிக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கிறது. ஆனால் இங்கதான் சஞ்சிதமும் வரும், பிராரப்தத்தையும் அனுபவித்தாக வேண்டும், ஆகாமி பலனும் சேர்ந்து வருகிறது. அதனால்தான் இந்த பிறவியை ஏன் ரொம்ப ரொம்ப உத்தமமான பிறவி என்று சொல்லுகிறார்கள், சாஸ்திரம் சொல்லுகிறது, எல்லா சாதுக்களும் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பிறவியில சஞ்சிதத்தையும் நான் அதிகப்படுத்திக் கொள்ளலாம், ஆகாமி கர்மத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம், பிராரப்தத்தை ஒழுங்கான முறையிலே அனுபவிக்க முடியாமல் இன்னும் நிறைய வினைகளை எல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஏற்படலாம். இல்லை, இது எதுவுமே வேண்டாம், இந்த 3 வினைகளையும் அழிக்கணும், நான் அதற்கும் இங்கே இடம் என்பது இருக்கிறது. இந்த மனித பிறவியில்தான் அதை செய்ய முடியும். 3 கர்ம வினைகளும் அழியக்கூடிய ஒரே ஆயுதம் என்னடான்னா, பகவான் கீதையில சொல்றார்,
சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ரொம்ப சூத்திர வாக்கியம் இது. சர்வம் அகிலம் கர்ம. அகிலம் கர்ம என்றால் சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி, இந்த 3 கர்மம். ஞானே, ஞான மாத்திரே, ஞானம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணம் பரிசமாப்யதே, அனைத்திற்கும் சமாப்தி, அனைத்தும் முடிவடைகிறது. ஞானாக்னி தக்த கர்மானம் பஸ்மசாத் குருதே. ஞானம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணம் கர்ம வினைகள் அத்தனையும் பஸ்மமாகி போகிறது. ஞானம் எப்ப கிடைக்கும்? ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். யாருக்கு இந்த சாஸ்திரத்தின்பால் நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு குருவின்பால் நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு தெய்வத்தின்பால் நம்பிக்கை இருக்கிறதோ, யாருக்கு தன்பால் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வெறும் சப்தமாத்திரம். ஞானம் வேறு, சப்தம் வேறு. உபனிஷத்தை நாம் நிறைய உச்சரிக்கலாம், அது வெறும் சப்தம். அதனால எனக்கு ஒரு மாற்றம் வர. ஞானமாக அது மாற வேண்டும். அது என்னது? ஞானம் சப்தம். வாகனம் ஓட்டுவது எப்படி என்பதையெல்லாம் படித்து அதை நாம் 10 பேருக்கு சொல்லலாம், அது வெறும் சப்தம். எனக்கு அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அறிவு இல்லை என்றால், வாகனம் ஓட்டுவது என்பது எப்படி என்பதை பற்றின சப்தத்தை நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் தவிர, அந்த வாகனத்தை ஓட்டாததுனால எனக்கு எந்த அறிவும் ஏற்படவில்லை. அதே போல இறைவனை பற்றின ஞானம், இறைவனை பற்றின ஸ்மரணம், சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பஸ்மம் செய்து விடுகிறது. இப்ப இங்க 3 புருஷர்கள் என்று சொல்கின்ற நேரத்திலே 3 விதமான வாசனைகள். சஞ்சித வாசனா, பிராரப்த வாசனா, ஆகாமி வாசனா. இந்த 3 கர்ம வினையும் சேர்ந்து 3 புருஷர்களாக வருகிறார்கள். இறக்கும் தருவாயிலே நமக்கு இந்த 3 வருதான். சஞ்சிதமும் வருகிறது, பிராரப்தம் வருகிறது, ஆகாமியும் வருகிறது. நம் கண் முன்னாடி வந்து நிற்கிறார்கள். எப்படி? வக்ரதுண்ட, வக்ர தம்ஷ்டான்னு எழுதுறார். வக்ரதுண்டான், கோரமான கர்ம வினையானது கோர ரூபத்திலே வந்து நிற்கிறது. ஒருவேளை நான் இறைவனை ஸ்மரித்திருந்தால், அதனால்தான் நீங்க பாருங்கள், இறக்கும் தருவாயிலே உடைய மனிதர்களுடைய முகத்தை பார்த்தால் இந்த முகமே விகார தன்மை இருக்கும். ஒருவேளை இறைவனை ஸ்மரித்துக் கொண்டே போயிருந்தால் அப்படியே தியானம் பண்ணக்கூடிய அந்த முகத்தில் அவ்வளவு ஒரு ரம்யம், அமைதி, ஆனந்தத்தை நாம் பார்க்கிறோம். நீங்களே பாருங்கள், சோதனை பண்ணி பார்த்தால் தெரியும். மனதிலே ரொம்ப ரொம்ப கோரமான நிகழ்ச்சியை மனதில் நினைக்கணும். அப்ப முகத்தை பார்க்கணும் கண்ணாடி. கோரமான, ரொம்ப ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய, வேதனையை கொடுக்கக்கூடிய, கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மனதில் நினைக்கணும். முகத்தை பார்க்கணும். அதே மனதிடத்திலே ரம்யமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இறைவனுடைய விஷயத்தை மனதிலே கொடுத்து அப்பொழுது முகத்தை கண்ணாடியில் பார்க்கணும்.
எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றது, எவ்வளவு மாறுபாடுகள் இருக்கின்றது நாமளே உணரலாம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த 3 விதமான தூதர்கள். ஒருவேளை நான் அதிகமாக புண்ணிய கர்மத்தை செய்திருந்தால் அதற்கேற்ப உண்டான லோகத்துக்கு என்னை அழைத்துக் கொண்டு போகும். ஒருவேளை அதிகமான பாவத்தை செய்திருந்தால் அந்த லோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக. ஒருவேளை இரண்டும் மத்தியமமாக இருந்தால் அதற்குண்டான லோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக இந்த யம தூதர்கள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு சொல்லக்கூடிய இந்த கர்ம வினைகளோட கூடிய யம தூதர்கள் வருகிறார்கள். இந்த யம தூதர்கள் இந்த 3 சரீரத்துடன் 3 சரீரமாக நமக்கு காட்டப்படுகிறது. 3 சரீரமாகவும் வருகிறார்கள். பிராரப்தம் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரமாக. புண்ணிய லோகத்துக்குண்டான சரீரம், பாபலோகத்துக்குண்டான சரீரம், புண்ணிய பாவத்துக்குண்டான லோகத்துக்குண்டான சரீரம், இதெல்லாம் சேர்ந்த யமதூத லோகமானது யம புருஷர்களால் தூதர்களால் முன்னாடி வந்து நிற்கப்படுகிறது. அவர்களை பார்க்கிறான். ஏற்கனவேயே மரணம் சம்பவிக்க போகிறது. அதுடன் இந்த யமதூதர்கள் வேற வந்து நிற்கிறார்கள். என்ன பண்ணுவது? இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆங்கிலம் சொன்னா ஆப்ஷன், இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலை என்ன செய்தால் இந்த யமதூதர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சிந்திக்கிறான். தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் ப்ளாபிதேன ஸ்வரேனோச்சை ஆஜுகாவா குலேந்திரியஹ. வெகு தூரத்திலே, தூரே கிரீடன் வெகு தூரத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறானாம். அந்த விளையாட்டிலேயே ஆசக்தம், கிரீடனக்கே ஆசக்தம், விளையாட்டிலேயே அதிகமாக ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய, வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய 10வது பையனை, நாராயணாஹ்வயம் புத்திரம், நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய புத்திரனை, ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் எல்லாம் கலங்கி போய், ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் எல்லாம் வருத்தம் கொண்டு கலங்கி போனவனாய், ப்ளாபிதேன ஸ்வரேனே, ப்ளாபிதேன ஸ்வரேனே, அழகான ஒரு நம்மை சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ஸ்வரம் என்றாலே ஒளி, ஒளி. ப்ளாபிதேன ஸ்வரேன என்றால் ஒரு மாத்திரை அளவு, 2 மாத்திரை அளவு, 3 மாத்திரை அளவு அப்படின்னு வேதத்தை உச்சரிக்கும் போது சொல்வார்கள். 1 மாத்திரை அளவு உச்சாரணம் செய், 2 மாத்திரை அளவு உச்சாரணம் செய், 3 மாத்திரை அளவு உச்சாரணம் செய். இப்போ ப்ளாபிதேன ஸ்வரேன அப்படின்னா 3 மாத்திரை கால அளவு எடுத்துக்கொண்டு தன்னுடைய உரலை உச்சைகி உறக்க வைத்துக்கொண்டு, உச்சைகீஸ்வரேன ரொம்ப ரொம்ப உரத்த குரலிலே 3 மாத்திரை அளவு தன்னுடைய குரலை வைத்துக்கொண்டு
ஆஜுகாவே. நாராயணா அப்படின்னு 3 மாத்திரை அளவு உரத்த குரலிலே தன்னுடைய பையனுக்கு, வெகு தூரத்திலே தன்னுடைய பையனுக்கு கேட்கட்டும் என்பதற்காக இவன் உச்சாடனம் செய்கின்றான், கூப்பிடுகின்றான். இப்ப இவன் கூப்பிடுவதனுடைய நோக்கம் நாராயணாங்கிற பெயரை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கான். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எதுவுமே அங்க இல்லை. என்னை மருத்துவத்தை அழைத்து கொண்டு போய் என்றோ, இப்படி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, என்னை காப்பாற்று என்றோ, அல்லது எனக்கு இந்திரியங்கள்லாம் வறண்டு போகிறது, ஜலம் கொண்டு வா என்றோ, இல்லை எனக்கு பயத்தை போக்குவதற்கு எனக்கு நீ நிறைய விஷயங்களை பேசு என்றோ ஒன்றுமே இல்லை. நாராயணாங்கிற அந்த சப்தம் வெகு தூரத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்கு கேட்கட்டும் என்பதற்காக இவன் கூப்பிடுகிறான், உரத்த குரலிலே கூப்பிடுகிறான். நினைத்து பாருங்கள், நாம் ஏற்கனவே திரும்ப 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 ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வியாவகாரிக்க சத்தியம், பிராதிபாசிகம். வியாவகாரிக்க நிலையிலே எல்லாம் இழந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன், செயலற்றவனாய் தன்னால் எந்த செயலும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற ஒருவனுக்கு பிராதிபாசிக்க நிலையிலிருந்து, மனதனுடைய நிலையிலிருந்து உச்ச நிலையிலே இந்த சப்தமானது உத்பவித்து வருகிறது, கூப்பிடுகிறான், நாராயணனுடைய அந்த உச்சாரணம் வருகிறது என்றால் இது ஏதோ ஒரு பிறவியிலே ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உதாரணம் பாருங்களேன். ஒவ்வொரு ஜீவனும் ஒரு பெயர் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாமம் இருக்கு. நம்ம யாராவது நாமத்தை சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறோமா? அன்றாட வாழ்க்கையை நீங்க பாருங்க, யாரையாவது நாமத்தை, அவர்களுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோமா? அல்லது அந்த நாமத்தை கொண்டவர்களை நாமத்துடன் நினைக்கிறோமா? ரெண்டும் இல்லை. நாமத்தை சொல்லி கூப்பிடுவதும் இல்லை, நாமத்தை கொண்டு நினைப்பதும் இல்லை. கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறோம்? அவரவர்களுக்கு ஒரு பிரியமான சப்தத்தை சொல்லி கூப்பிடுறோம். அவரவர்கள் ஒரு பெயர் வச்சுக்கிறோம், அந்த பெயரை சொல்லிதான் கூப்பிடுகிறோம். இப்போ குழந்தை என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு நாமம் வைக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுடைய நாமத்தை என்றைக்காவது நாம் உச்சரிக்கிறோமா? என்னுடைய மகன் வருகிறான், பெரிய மகன் வருகிறான், சிறிய மகன் வருகிறான், சிறிய மகள் வருகிறாள், பெரிய மகள் வருகிறாள், இப்படித்தான் சொல்றோம். இவள் என்னுடைய குழந்தை, இவன் என்னுடைய குழந்தை, இவனுக்கு பெயர் நாராயணன், கிருஷ்ணன். கிருஷ்ணன் வருகிறான், ராமன் வருகிறான் சொல்றோமா? கிருஷ்ணனை கூப்பிடு சொல்றோமா? ராமனை கூப்பிடு சொல்றோமா? இல்லை. மூத்த பையனை கூப்பிடும், இரண்டாவது பையனை கூப்பிடு, இளைய பையனை கூப்பிடு. எதற்கு பெயரை வைத்தோம்? எதற்கு நாமம்? அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் அல்லவா? எதற்கு அந்த நாமத்தை வச்சோம்? அதுல வேற காதுல வேற போய் சொன்னோம். நாம் எல்லாரும் எதற்கு சொன்னோம்? அந்த நாமம் நம்முடைய சொரூபம். இப்ப இன்றைக்கு பாருங்கள், நியூமராலஜி, இது வேற ஒண்ணும் இல்லை, இந்த நாமம் தான். இந்த நாமத்தை நாம சரியா உச்சரிக்காததுனால ஒரு பெயரை வச்சுண்டு கிருஷ்ணசுவாமி, நல்ல பெயர் அல்லவா? இப்ப அதை கிருஷ்ணசுவாமின்னு உச்சரிக்கணும், நான் தொடர்ந்து உச்சரிக்கணும், கிருஷ்ணசுவாமின்னு உச்சரிக்கணும், மற்றவங்களும் உச்சரிக்க சொல்லணும்.
அது உச்சரிக்கத்தான் அந்த நாமத்துக்கு அவ்வளவு வலிமை. அந்த சப்தம் எனக்குள்ள வந்து எனக்கு பெரிய அந்த வலிமையை கொடுக்கும். எத்தனை முறை எத்தனை நபர்கள் எவ்வளவு காலம் உச்சரிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நமக்கு பலம் கூடிக்கொண்டே போகிறது. இப்ப அது இல்லாததுனால என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? ஒருத்தர்கிட்ட போய் நிறைய காசை கொடுத்து அவருடைய நமக்கு வந்து இந்த பெயர்ல இந்த எழுத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இப்போ உங்களுடைய பெயரை உச்சரித்து பாருங்கள், இதை நீங்கள் வந்து ஒரு 1008 முறை எழுதுங்கள், ஒரு 1008 முறை சொல்லிக்கொண்டே இருங்கள், மற்றவர்களுக்கும் இந்த நாமத்தை சொல்ல சொல்லி தூண்டுங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ஏதோ நடந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த ஒளி அதிர்வுனால நமக்கு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கின்றது. ஒன்று, ஆமாமா என் பெயர் மாறினதுனால தான் எனக்கு இப்போ ஏற்பட்டதுன்னு சொல்றேன். ஒன்றும் இல்லை, இந்த ஒளி அதிர்வுகள். ஏன்னா உலகமே சப்தத்தால் ஆனது தானே, சப்தத்திலிருந்து வந்தது தானே உலகம். சப்தத்திலிருந்து வந்தது சப்த ரூபமாகவே இருக்கிறது, மீண்டும் சப்தத்திலே போய் சேர்க்கிறது. அப்போ நான் சப்தத்தை உச்சாரணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதற்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்காது. அப்ப எந்த அளவுக்கு நான் சப்தத்தை அதிகமாக உச்சாரணம் செய்து பழகுகிறேனோ, அது உச்சமாக இருந்தாலும் சரி, உபாம்சுவாக இருந்தாலும் சரி, மானசமாக இருந்தாலும் சரி, உச்ச நிலையிலே இருக்கும் போது உச்ச நிலையிலே நான் ஜெயிப்பதற்கு காரணம் தாமசம். உபாம்சு நிலையிலே நாம் ஜெயிப்பதற்கு காரணம் ராஜசம். மானசமாக நாம் ஸ்மரிப்பதற்கு காரணம் சாத்விகம். எந்த வகையிலே நீங்கள் ஜபித்தாலும் சரி, உச்சமாக ஜபித்தாலும் சரி, தாமசத்திலிருந்து ராஜசுக்கு வருவதற்கு உச்சமாக ஜபித்தாலும் சரி, ராஜசத்திலிருந்து சாத்விகத்துக்கு போவதற்கு உபாம்சுவாக மந்தமாக ஜபித்தாலும் சரி, சாத்விகத்திலிருந்து பிரம்மனிடத்திலே போவதற்கு மானசீகமாக ஜபித்தாலும் சரி, ஏன பிரகாரேன எந்த முறையிலே நான் ஜபித்தாலும் அங்கே ஜபசித்தியானது ஏற்படுகிறது. நாம ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் முயற்சி எடுத்து, அதன் பிறகு அஜபா ஜபம் நடக்கிறது. நாம ஜபிக்கிறோம், அதன் பிறகு நம்முடைய மனம் கர்த்திருவ பாவத்திலிருந்து விடுபட்டு தானாக ஜபிக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த நிகழ்வு தான் இங்க நடந்திருக்கு. இவன் கூப்பிடுதல் என்பது போய் மனம் தானாகவே நாராயணனை உச்சமாக கூப்பிடுகிறது. உறக்க சொல்லி கூப்பிடுகிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பையனுக்கு கேட்கட்டும் என்பதற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தேக அபிமானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆத்ம அபிமானம் வருவதற்காக இறைவனை வெகு தூரத்திலே எனக்கு அந்நியமாக இறைவன் இருக்கிறான், அவனுக்கு நான் கூப்பிடுவதை கேட்கட்டும் என்று தூரத்திலே இருக்கக்கூடிய இறைவனுக்காக கூப்பிடுவதாக இருந்தாலும் சரி, இந்த முறையிலே இருந்தாலும் சரி, இங்கே கூப்பிடுதல் என்பது நடந்திருக்கிறது. உறக்க கூப்பிடுகின்றான். பிளாவிதேனே ஸ்வரேனே உச்சைகி ஆஜுகாவ. 3 மாத்திரைகள் கால அளவு கொண்டு உறக்க சப்தத்தை எழுப்பி வாக்கானது நாராயணா என்று கூப்பிடுகிறது. அதனுடைய லாபம் என்ன? நிஷம்ய மிரியமானஸ்ய முகதோ ஹரி கீர்த்தனம் பர்த்ருநாம மகாராஜ
பார்ஷதா சகசா பதன் மிரியமானஸ்ய மரிக்கும் தருவாயிலே இருக்கக்கூடிய அஜாமிலன். மிரியமானஹா இறக்கும் தருவாயிலே இருக்கின்ற மாணவன் அஜாமிலன். இப்ப இவன் வேற எதையுமே ஸ்மரிக்கலையாம். தன்னுடைய இந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கக்கூடிய தாசியை நினைக்கவில்லை. தான் தாசியை பார்ப்பதற்கு முன்பாக வாழ்ந்த அந்தணனுடைய வாழ்க்கையை நினைக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய தாய் தகப்பனை நினைக்கவில்லை. அங்கே தனக்கு பாரியாவாக வரக்கூடிய மனைவியை நினைக்கவில்லை. அங்கே தான் ஆற்றிய எந்த கர்மாவையும் நினைக்கவில்லை. இங்கே தான் செய்த வாழ்ந்த ரொம்ப நிச்சயமான வாழ்க்கையும் நினைக்கவில்லை. தனக்கு ஏற்பட போகின்ற வாழ்க்கை முறையை பற்றியும் கவலை இல்லை. கடந்த கால நிகழ்வும் மனதிலே இல்லை. எதிர்காலத்தை பற்றின கவலையும் இல்லை. நிகழ்காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. தான் இதையெல்லாம் விட்டுவிட்டு போக வேண்டியிருக்கிறதே, எனக்கு அப்புறம் யார் பார்த்துக் கொள்வார்கள்? பையனை யார் பார்த்துக் கொள்வார்? மனைவியை யார் பார்த்துக் கொள்வார்? குழந்தைகளை யார் பார்த்துக் கொள்வார்? அப்பா அம்மா யார் பார்த்துக் கொள்வார்? இந்த செல்வம் எல்லாம் என்ன ஆகும்? எதை பற்றியும் சிந்தனை, ஒரே ஒரு ஸ்மரணம் தான். மரிக்கும் தருவாயிலே இருக்கின்ற அந்த ஜீவன் ஹரி கீர்த்தனம், ஹரியினுடைய கீர்த்தனத்தை, பகவானுடைய நாமத்தை உச்சமாக பாடி கீர்த்தனம் செய்து அதை மிகவும் உச்சமாக கூறக்கூடிய உருவதா சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டுவிட்டு, நிஷம்யே கேட்டுவிட்டு, இதை யார் கேட்கிறார்களாம்? விஷ்ணுவனுடைய தாசர்கள் இதை கேட்கிறார்கள். பார்ஷதா விஷ்ணுவனுடைய தூதர்கள் இதை நினைக்கிறார்கள், கேட்கிறார்கள். என்ன என்று கேட்கிறார்கள்? பர்த்ருஹு நாம பார்ஷதாக, நம்முடைய பர்த்து நாம, நம்முடைய பர்த்துவனுடைய பெயரை அல்லவா, நம்முடைய தலைவனுடைய பெயரை அல்லவா இவர்கள் கூப்பிடுகிறார்கள். யார் கூப்பிடுகிறார்? இந்த மாதிரி நம்முடைய தலைவனுடைய நாமத்தை யாரோ ஒருவன் கூப்பிடுகிறான். எதற்காக கூப்பிடுகிறான் என்று தெரியவில்லை. நம்முடைய தலைவனுடைய நாமத்தை கூப்பிட்டால் அவனுக்கு போய் உதவ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லிவிட்டு, விஷ்ணுனுடைய சபையிலே இந்த சப்தத்தை கேட்ட விஷ்ணுனுடைய பார்ஷதர்கள், விஷ்ணுனுடைய தூதர்கள் சகசா ஆபதன், உடனடியாக வேகமாக இவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓடோடி வந்து சேர்ந்தார்கள். விஷ்ணு தூதர்கள் அங்கே ஓடி வருகிறார்கள். அதென்ன, யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் உள்ள யமதூதர்கள் 3 பேர், விஷ்ணு தூதர்கள் ஓடோடி வருகிறார்கள். நம்முடைய தலைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டான். காக்க வேண்டியது நம்முடைய வேலை. அவன் யார்? நல்லவனா, கெட்டவனா, யோகியனா, அயோக்கியனா, புண்ணிய கர்மா செய்திருக்கிறானா, பாப கர்மா செய்திருக்கிறானா, நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறானா, நீச்ச குலத்திலே பிறந்திருக்கிறானா,
வர்ண ஆசிரம தர்மங்கள் எல்லாம் ஒழுங்கா பின்பற்றிருக்கிறானா, தர்ம நெறியோட வாழ்ந்திருக்கின்றானா, அதர்மியா எதையுமே பார்ப்பது இல்லை. தன்னுடைய தலைவனுடைய நாமத்தை கூறியவனை உடனடியாக ரட்சிக்க வேண்டும். வந்துட்டார். என்ன ஆனது? நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.